கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது வட மாநில குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், தற்போது அந்த குழந்தை எப்படி இருக்கிறது? மேலும் இந்த இளைஞர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது வடமாநில பெண் குழந்தைக்கு பாலியல் சீண்டலுக்கு உள்ளாகி புதர்ல வீசப்பட்ட சம்பவம் கொடூர சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. குழந்தையிடம் அத்துமீறலில் ஈடுபட்ட வடமாநில இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டையில 300க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது. இதுல தொழிற்சாலைகள்ல பல்லாயிரக்கணக்கான வடமாநில தொழிலாளர்கள் கான்ட்ராக்ட் லேபர்களாக பணிபுரிந்து வருகின்றனர். பீகார், உத்தரப்பிரதேசம், ஒடிசா, ஜார்க்கண்ட் உள்ளிட்ட பல்வேறு வட மாநிலங்கள்ல இருந்து குடும்பத்துடன் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி வேலை செய்து வருகின்றனர். இந்த வடமாநில இளைஞர்கள் சிப்காட் பகுதியில் உள்ள வடமாநில தொழிலாளர்கள் அதிக அளவில் வசித்து வரும் குடியிருப்புகள் நிறைந்த ஒரு பகுதியில் நேற்று மாலை 3 வயது பெண் குழந்தை காணாமல் போனதால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் பொதுமக்கள் உதவியுடன் அந்த பகுதிகளில் தேடி இருக்கின்றனர். அப்போது இயற்கை உபாதை கழிக்க சென்ற பெண்கள் சிலர் முள்புதர்ல பச்சிளம் குழந்தை காயங்களுடன் உடல்நலம் குன்றி இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்து உடனடியாக குழந்தையை மீட்டு கும்மிடிப்பூண்டி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்கின்றனர். அருகில் வசித்து வந்த இளைஞர் பெண் குழந்தையிடம் பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டதாக கூறப்பட்ட நிலையில சிறுமியிடம் வடமாநில இளைஞர் பாலியல் சீண்டல்ல ஈடுபட்ட நிலையில கும்மிடிப்பூண்டி அரசு மருத்துவமனையில் முதலுதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில குழந்தை சேர்க்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு சிகிச்சை தற்போது அளிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில முற்புதரிலிருந்து பச்சிளம் குழந்தை மீட்கப்பட்ட நிலை கொடூர செயலில் ஈடுபட்ட வடமாநில இளைஞரை பொதுமக்கள் பிடித்து அடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்திருக்கின்றனர். சிறுமிய ஒரே அறையில இருந்த வடமாநில சேர்ந்த 4 இளைஞர்கள் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதாகவும் அனைவரையும் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் சிப்காட் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் அந்த பரபரப்பான சூழல் எழுந்தது. இந்த நிலையில சமரச பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறையினர் சிறுமியிடம் அத்துமீறலில் ஈடுபட்ட பீகாரை சேர்ந்த பிபின் மஞ்சி 19 வயது உடையவரை குற்றவாளியை கைது செய்திருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. வீடுகளிலும் பள்ளி செல்லும் குழந்தைகள் உள்ளதாகவும் காலையில் வேலைக்கு சென்றால் மாலைதான் வீடு திரும்புவதாகவும் குழந்தைகளுக்கு உரிய பாதுகாப்பை அளிக்க வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்திருக்கின்றனர் பெற்றோர். இது அடிப்படையாக கொண்டு 2 மணி நேரம் அங்கு போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. தற்போதைக்கு 3 வயது குழந்தையிடம் வடமாநில தொழிலாளி பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சம்பவம் அந்த பகுதியில மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிலாளர் குடியிருப்பில் 3 வயது குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட சம்பவத்தில் தற்போது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. மேலும் அந்த குழந்தைக்கு தற்போது தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.